பள்ளியினுடைய லைப்ரரியில தான் இருக்கு. அதுவும் ஜோதிஷ விபாகத்துல. இங்க பாருங்க எவ்வளவு ஜோதிஷ புஸ்தகங்கள் இருக்கு. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு கடலையே நீங்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் கடலை வெளியில இருந்து பாக்குறதுங்கிறது ரொம்ப சுலபம். அதே மாதிரி இந்த ஜோதிஷத்தை ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கணும், சுலபமா நம்ம படிக்கணும்னா என்ன பண்றது? இந்த பாடத்திட்டம் மூலமா நீங்க ஜோதிஷத்தை சுலபமா தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உபநயனம், விவாகம், சீமந்தம், இந்த மாதிரியான முக்கிய முகூர்த்தங்கள், ஜாதகம் எப்படி எல்லாம் பார்க்கலாம், ஜாதகத்துல கிரகங்களுடைய பலம்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் எந்தெந்த கிரகம் சத்ரு, எந்தெந்த கிரகம் மித்ரன், பஞ்சாங்கம்லாம் பாக்குறது எப்படி, கிருத, திரேதா, துவாபர, கலி, இந்த மாதிரி யுகங்களுடைய உற்பத்தி எப்படி ஆச்சு, அதனுடைய கால பிரமாணங்கள்லாம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜோதிஷத்துல எதெல்லாம் முக்கியமா இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் ஆரம்ப ஜோதிடம் அப்படிங்கிற பாடத்திட்டம் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும்.